பார்த்தீங்கன்னா ஒரு அதர்வாக்கு வந்து ஒரு ஆதரவான படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. படமும் ரொம்பவும் நல்லாவும் எடுத்திருக்கிறாங்க. கேமரா ஒர்க்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் எல்லாருமே நல்லாவும் பண்ணியிருக்காங்க. நிமிஷா ரோல்ல வந்து சும்மா அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் வெங்கடேசன் அவங்க ஏகே டிஎன்ஏ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ படத்தில் வந்து ஆதர்வா வந்து ஹீரோ ரோலும் அவங்களுக்கு பேரா வந்து நிமிஷா நடிச்சிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் படமும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆர்வத்தை உண்டாயிட்டு. இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தோம்னா, ஆதர்வா வந்து அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ல ஒரு வேற இறந்துடுறாங்க. அதனால அவர் வந்து ஒரு குடிபோதையில வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு லாய்க்கில்லாத மனிதராக வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அதர்வாவோட அப்பா வந்து சேத்தன் அவங்க நடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நம்ம ஃபேமிலி எவ்வளோ நல்ல ஃபேமிலி, எவ்வளோ படிச்சுன்னு இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு கெட்டு போயிட்டு இருக்கிற, நீ தான் ஒழுங்காவே இருக்க மாட்டேடா, உருப்படவே மாட்டேன்னு அவரை திட்டுறாங்க. அதே ட்ராக்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதாநாயகி நிமிஷா அவங்கள பொண்ணு பார்க்க வராங்க. நிமிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல சில விதமான ஒரு ஹைப்பர் ஆக்டிவான அவங்களுக்கு ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு. டாக்டர் அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்றாங்க. அவங்கள பொண்ணு பார்க்க வரும்போது அவங்களோட நடவடிக்கைகள் வந்து மாப்பிள்ளை ஃபேமிலிக்கு வந்து பிடிக்கல. இப்ப இவங்களுக்கு இது மாதிரி சூழல் இருக்கும்போது குடியால பாதிக்கப்பட்டு இருக்கிற அதர்வாக்கும் உடம்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த நிமிஷாக்கும் குடும்பத்தார் பேசி ஏதோ ஒரு விதத்துல பேசி ஒரு கல்யாணத்தையும் சூப்பரா பண்ணி வச்சிடறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிமிஷா கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த குழந்தைய வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொஞ்சிட்டு நர்ஸு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. நர்ஸு வந்து அவங்களுக்கான அந்த குழந்தை பிறந்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய வந்து நம்ம நிமிஷா கிட்ட கொடுக்கும்போது நிமிஷா வந்து இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்றாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ வந்து நிமிஷா வந்து அதர்வா கிட்ட கேட்குறாங்க, நீயுமா நம்ப மாட்டேன் அப்படின்ற போது அந்த படத்தோட கதை டேக் ஆஃப் ஆகுது. எப்படி வந்து இந்த அதர்வா வந்து இந்த குழந்தைய வந்து மீண்டும் கண்டுபிடிச்சி எப்படி நிமிஷா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற குழந்தை இது யாரோட குழந்தை, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட சுவாரஸ்யமான கதைன்னு சொன்னா, இதுல முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதர்வாக்கு வந்து ஒரு ஆதரவான படமா தான் இது அமைஞ்சிருக்கு. படமும் ரொம்பவும் நல்லாவும் எடுத்திருக்கிறாங்க. கேமரா ஒர்க்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் எல்லாருமே நல்லாவும் பண்ணியிருக்காங்க. நிமிஷா ரோல்ல வந்து சும்மா அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உடம்பு டிஃபிஷியன்சியை வந்து அவங்களோட அதோட ஹைப்பர் ஆக்டிவ் வந்து அழகா சிரிக்கிற டைம்ல சிரிக்கிறதும், கோவப்படுற டைம்ல கோவப்படுறதும், எமோஷனா இருக்கிறதும், குழந்தைய கையில வச்சுட்டு கொஞ்சிறதும், அது மாதிரி வந்து எல்லாமே அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதர்வாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, படத்துல எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே இருந்து எல்லாமே மியூசிக் சப்போர்ட் பண்றதுனால எடிட்டிங் ஒர்க் சூப்பரா இருக்கிறதுனால படம் வந்து சூப்பரா போகும். ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து நிறைய லாஜிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் ஆடியன்ஸை என்கேஜா வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய டிராபேக்ல நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியாது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல கூட பார்க்கக்கூடிய படம் தான். போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மூனாய் கண்பாளன்.